நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். சரி, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம். திரு ஜீவசகாப்தன், எப்படி பார்க்குறீங்க தேர்தல் களம்? ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கைகள் வெளியாக இருக்கு, ஒரு புறம் பரப்புரைகள் தீவிரமடைந்திருக்கிறது. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறாரு முதலமைச்சர், எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் அறிக்கைக்கும் திமுகவுக்கும் என்றைக்குமே ஒரு தொடர்பு உண்டு. அப்புறம் இந்த மாதிரியான மக்களுக்கான, அடித்தட்டு மக்களுக்கான, பெண்களுக்கான பேக்வேர்டு ஷெட்யூல் காஸ்ட்னு பகுத்து கொடுப்பதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு வரலாறு உண்டு. தேர்தல் அறிக்கையை சொல்லி தேர்தலை சந்திக்கணுங்கிறத அறிமுகப்படுத்தினதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். 1952 போட்டியே போடலை. ஆனால் நாங்கள் சில கோரிக்கைகள் வச்சுருக்கோம், எங்களை ஆதரிக்கீங்களான்னு கம்யூனிஸ்ட்டுகள்கிட்ட திமுக கேட்டாங்க. அவங்க திராவிட நாடு திராவிட இருக்கேங்கிறத கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு தேசிய கட்சி திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு. ஆனால் அவங்க அணுகுனது கம்யூனிஸ்ட் கட்சியை தான். அதற்கு பிறகு மாணிக்கவேல் நாயக்கல் ராமசாமி படையாச்சிட்ட தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது நாங்கள் இதுக்காக குரல் கொடுப்போம் திராவிட நாடுக்கான்னு சொன்னாங்க. ஆனால் ராஜாஜிட்ட வேலை போயிட்டாங்க, அது தனி கதை. அப்போ ஒரு தேர்தலில் நாங்கள் இதை செய்வோம் என்று சொல்லணும் அப்படிங்கிற அந்த தன்மையை, ஜனநாயக தன்மையை கொண்டு வந்தது திமுக தான். அது அறிஞர் அண்ணா அவர்களும் தொடக்கத்திலிருந்து அவங்க பண்ணாங்க. அது இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ கூட ஒரு முதலாளித்துவ ஒரு பண்ணையார் மனநிலையில் எனக்கு ஓட்டு போடுன்னு மட்டும் சொல்லாமல் இதை செய்கிறோம், எங்களை செய்யுங்க, திராவிட நாடு கேட்போம், மொழி உணர்வு, இதெல்லாம் செஞ்சு நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னது திமுக தான். அது 57 இருந்தே. நாடோடி மன்னனில் எம்ஜிஆருடைய கிளைமேக்ஸ் வசனங்கள் எல்லாம் 1971 கலைஞர் நிறைவேற்றினார். கை ரிக்ஷா ஒழிப்புல இருந்து குடிசைகள் மறுவாழ்வு எல்லாம் நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆர் பேசுகிற கிளைமேக்ஸ் வசனம். நாடோடி மன்னன் திமுக படம் எல்லாருக்கும் தெரியும். அதில் எம்ஜிஆர் பேசின வசனத்தை தான் 71 கலைஞர் கொண்டு வந்தவுடனே எல்லாத்தையும் நிறைவேற்றினார். இன்னைக்கு விமர்சனமாகுதே இலவச திட்டங்கள், இதெல்லாம் 71 அவர் கண்ணொளி திட்டம் கொண்டு வர்றதுலேருந்து விமர்சனமாச்சு. எப்போவுமே இந்த இலவச திட்டங்கள், மக்களுக்கான நலத்திட்டங்கள் கொண்டு வரும்போது அதிகாரிகள், இந்த படித்த வர்க்கம், டெல்லி எல்லாம் பதறும். அப்போ கண்ணொளி திட்டத்தை ஐநாட்டிலிருந்து கடன் வாங்கி செய்யலாம். இப்போ கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கி தான் செய்வோங்கிறத கலைஞர் 71 கொண்டு வந்தார். அப்படி கடன் வாங்கி தான் கொண்டு வந்தாங்க. ஏன் நீதி கட்சி காலமாக இருக்கட்டும், காமராஜர் அவர் கொண்டு வந்த உணவு திட்டம், எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு எல்லாம் கொண்டு வந்தப்போ அந்த அதிகாரிகள் யாருமே ஏற்றுக்கல. ஏன்னா போகிறது ஃபுல்லாக இல்லாத மக்களுக்கு, இயலாத மக்களுக்கு புதுசாக திட்டம் வருது. இதுவரை ஸ்கூலுக்கே வராதவனை வர வைக்கிறாங்க, காலேஜுக்கே வராதவனை வர வைக்கிறாங்க. அப்போ அதுக்கு எதிர்ப்பு. இப்போ பாருங்க, இந்த கண வரையும் கடன் வாங்குறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க, இப்படிங்கிற ஸ்கீம் வருது. கார்பரேட்டுகளுக்கும் பணக்காரர்களுக்கும் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்கறது இவங்களுக்கு கார்பரேட் சோசியல் சர்வீஸ். அது அவன் கார்பரேட் கவர்மெண்ட்டோட வேலையை பார்க்குறான், அதனால் அவனுக்கு நம்ம நிலம் கொடுக்கணும், இலவச மின்சாரம் கொடுக்கணும்னு சொல்கிறவங்க அடித்தட்டு மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அது சாதி ரீதியான இடஒதுக்கீடு வரும்போதும் அதே குரல் தான், திறமை இல்லாதவனுக்கு கிடைச்சிருதுன்னு. அதே மாதிரி இந்த பொருளாதார வசதிகளை செய்யும் போதும் இதே பதட்டம் தான் வருது. அதனால இதை இப்போ நான் தமிழ்நாடு செஞ்சுட்டு பேரும் இல்லை. அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில் என்ன பெரிய வித்தியாசம் நினைக்கிறீங்க? திமுக என்ன சொல்லுச்சோ, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோ அதை தானே சொன்னாங்க. டெல்லியை எதிர்க்கிறோம்னு ஸ்டாலின் சொல்றாரு, டெல்லியிடம் வலியுறுத்துகிறோம்னு எடப்பாடி சொல்றாரு. மெட்ரோ திட்டத்திலிருந்து எதுவுமே தமிழர்களுக்கு எதுவுமே செய்யலைங்கிறத நீங்க அதிமுக தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒண்ணுமே எங்களுக்கு டெல்லி செய்யல, பிஜேபி செய்யலன்னு தான் அதுல போட்டிருக்காரு. ஆனா பிஜேபின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கே ஜிஎஸ்டி, செஸ் வரி இதெல்லாம் என்ன பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதை தானே திமுக போராடிக்கிட்டு இருக்கு. தங்கம் தென்னரசு சட்டசபையில பேசுறாரு, திருச்சி சிவா வில்சனும் நாடாளுமன்றத்தில் பேசுறாங்க. அப்ப இப்ப இந்த திமுக தேர்தல் அறிக்கை என்னை தெரிஞ்சு பொறுத்தவரையும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறத தொடர்ந்து செய்வோம், இன்னும் கொஞ்சம் கூடுதலா செய்வோம் அப்படின்னு சொன்னாலே அது கரெக்ட் தான். அப்புறம் இந்த சமூக நல திட்டங்கள் இல்ல, இப்பங்க நீங்க பாஜகவோடு கூட்டணியில இருக்கிறாங்க, அதனால அதிமுக மாநில உரிமைகளை, மாநில நலன்களை அடகு வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கும்போது, மாநில நலன், மாநில உரிமைன்னு ஒரு தனி தலைப்பிலேயே அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில நிறைய விஷயங்களை சொல்றாங்க. இங்க நாங்க இருமொழி கொள்கை அப்படிங்கிறது தான் உறுதியான கொள்கை, அதுல பின்வாங்க மாட்டோம், பல்வேறு மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம், நீங்க சொல்ற மாதிரி வலியுறுத்துவோங்கிற பல அம்சங்களை சொல்றாங்க. அப்ப அந்த விமர்சனம் திமுகவினுடைய விமர்சனம் களத்தில் எதிரொலிக்குமா? ஆமா, இல்ல திமுகவுடைய தாக்கம் தானே அது. இப்ப திமுக வைக்கிற அரசியல் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு சொன்னவனே இந்த கேட்குறாங்க, டெல்லி பாஜக பூச்சாண்டி காமிச்சு ஏமாத்துறாருங்கிறாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க கட்சியே டெல்லியை நோக்கி தானே கேள்வி கேட்குது. தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையே டெல்லி தாங்க, டெல்லி வடக்கு தாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியலே பிரிட்டிஷ்காரன் போனதுல இருந்து நம்ம யாரோட போராடிக்கிட்டு இருக்கோம்? டெல்லியோட தானே போராடிக்கிட்டு இருக்கோம். பிரிட்டிஷ்காரன் இருந்த வரையும் கிடைச்ச சலுகை கூட கிடைக்கலைங்கிறது தானே பெரியார் திராவிட இயக்கங்களுடைய கோரிக்கை. இன்னைக்கு வரையும் அதுதானே சரின்னு ஆயிருக்கு. ஸோ அந்த கோரிக்கை தான் நமக்கு. நம்மளுடைய இது இங்க இப்ப டெல்லி ஆதிக்கம் இருக்கு, டெல்லி ஏகாதிபத்தியம் இருக்கு, முழுக்க பொருளாதாரத்தை டெல்லியில வச்சிருக்காங்க, பார்ப்பன பணியா மார்வாடிகள் இது பண்றாங்க. அதை எதிர்த்து தானே அண்ணா பணத்தோட்டம் எழுதுறாரு, பெரியார் தனி தமிழ்நாடு கேட்கிறாரு, எல்லாமே அதை வச்சுதானே. இன்னைக்கு கேட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் வரையும் அந்த கோரிக்கையை தான் அவர் கொண்டு வர்றாரு. பெண்களுக்கு அதிகம் செய்யணும், அந்த நான் முதல்வன் திட்டம், இது எல்லாமே மிகப்பெரிய சமூக முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது அப்பீஸ்மெண்ட் கிடையாது.
அப்பீஸ்மெண்ட்டுங்கிறது இந்த கோவில் கட்டித்தரேன் உனக்கு இந்த நம்மளாம் இந்துக்கள், இதுதான் அப்பீஸ்மெண்ட், மக்களை ஏமாத்துறது அப்பீஸ்மெண்ட். இது முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு அருந்ததியர் இடஒதுக்கீடு 2009 கொண்டு வராங்க. அருந்ததியர்கள் 80 விழுக்காடு எம்ஜிஆர் ஜெயலலிதா ரசிகர்கள். அவர் ஒருபோதும் உதயசூரனுக்கு மேக்சிமம் போட மாட்டாங்க. சரி, இன்னைக்கு தான் அந்த பலன் பெற்றவர்கள் 2015-16 தான் எம்பிபிஎஸ். இன்னைக்கு பாருங்க எத்தனை டாக்டர்ஸ் அருந்ததியர்ல வந்திருக்காங்க அந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடுல. இன்னைக்கு வாக்குறுதிகளை உத்தரவாதம்னு சொன்ன தாவேக தலைவர் இங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பணம் சம்பாதிப்பதற்காக, பணம் கொள்ளையடிப்பதற்காக அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி வராங்க. ஆனா தாவேகவில் அப்படி எதுவுமே நடக்காது. உண்மையா மக்களுக்கு உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நாங்க மக்களோட தான் கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. அப்ப இலவச திட்டங்கள் அப்படிங்கிறதுல இப்ப சார் சொன்ன மாதிரி அந்த திட்டங்களுக்கு வேற பெயர்கள் வைத்திருக்கிறாங்க. ஆனா திட்டங்கள் ஒன்றாகத்தான் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க கிரவுண்ட்ல கிடையாதுங்க. கிரவுண்ட்ல ஸ்டாலின், எடப்பாடி மட்டும்தாங்க. அவங்க அதிகாரத்துக்கு வரப்போறதுல அவங்க அதிகாரத்துக்கு வந்து என்ன செய்ய போறாங்க? திமுக சொன்னதை தான் அவங்க செய்ய போறாங்க. அவங்களால ஏதாவது ஒண்ணு சொல்ல முடிஞ்சா? அவருடைய திரைப்படத்தில் கார்பரேட்டை உயர்த்தி முதலாளிகளின் செல்லப்பிள்ளைன்னு படம் எடுக்கிறாரு. இலவச ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குற டிவியெல்லாம் மிக்சியெல்லாம் உடங்கின்னு சொன்னார். அப்பாவி மக்கள், இந்த இவர்கள் ரசிகர்கள், பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸை படிக்காத அப்பாவி ரசிகர்கள் டிவி மிக்சியை போட்டு உடைச்சாங்க. சர்க்கார் படத்தை பார்த்துட்டு ஒரு விரல் புரட்சின்னு சொல்லி டிவியெல்லாம் உடைச்சாங்க. இளைஞர்களை தப்பா வழி நடத்துறது, சிந்திக்க விடாமல் செய்யறது, சினிமா மயக்கத்தில் வச்சிருக்கிறது மட்டும் தான் அந்த கூட்டம். அதனால அந்த அப்பாவி மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு கொடுத்ததையும் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் கலைஞர் கொடுத்ததை தூக்கி போட்டு உடங்கின்னு சொன்னாரா இல்லையா? அதுதான் என்னுடைய சர்க்கார் படத்தின் கொள்கைன்னு சொன்னார். அப்புறம் என்ன பெரிய இப்ப இலவசம் கொடுக்குறாங்க? அவங்களுக்கு கொள்கை கிடையாதுங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு களத்துல இருக்கிறாங்க, ஒரு போட்டி உருவாக்குறாங்க. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் உத்தரவாதங்களை சொல்றாங்க. களத்துக்கு போறாங்க. மக்கள் முடிவு செய்ய தானே போறாங்க. மக்கள் முடிவு செய்ய தான் போறாங்க. 8:33 வரையும் அதிமுக கேண்டிடேட் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவன் 8:34 தாவேக்காவோட கேண்டிடேட் ஆகிறான். நீ ஊழல ஒழிக்க போறியா? இல்ல வெக்கமா இல்லையாங்க? அந்த மாதிரி மற்ற கட்சிகள்ல யாரும் திடீர்னு போய் கட்சியில வேட்பாளரா ஆனதே இல்லையா? ரெண்டு திராவிட கட்சிக்கு மாற்று தானங்க வந்தீங்க. ஊழல ஒழிக்க போறேன். 234 தொகுதியிலையும் எது பெரும்பான்மை ஜாதியோ அதை பார்த்து அவர் நிப்பாட்டி இருக்கிறாரு. அவர் நிக்கிற தொகுதி முதற்கொண்டு அவருடைய சாதி மதம் எங்க நெருக்கமா இருக்கோ அது அங்கதான் நிப்பாட்டி இருக்காரு. அவரு மறுக்க சொல்லுங்க பாப்போம். அவர் நிக்கிற 2 இடமே அவருடைய சாதி மதத்துக்கு நெருக்கமான தொகுதியில நின்று இருக்காரு. அப்ப ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. வட தமிழகத்துல வன்னியருக்கு அதிகமா கொடுத்திருக்கிறாரு. இங்க திருப்பரங்குன்றத்துல யாரை நிப்பாட்டி இருக்காரு? அங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பெருமலை கல்லறை போய் நிறுத்திருக்காரு. சிடி நிர்மல்குமார் தமிழ்நாடு பேசுதானே, ஒரு வன்னியர் இடத்துல நிப்பாட்டுங்க. இதைத்தானே திமுக, அதிமுக, பாமக, விசிக செய்து இவங்கெல்லாம் ஜாதியவாதின்னு சொல்லிட்டு கடைசியில பக்காவா அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாற்று அரசியலை முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே அரசியலை செய்வதற்கும் கட்சிகள் அறிவிக்கிற திட்டங்களை செயல்படுத்துறதுக்கும் நீங்க களத்திலே இல்லையே அப்படிங்கிற ஒரு பார்வையை அது அவர் வந்து எப்பவுமே பயஸ்டா பேசிட்டு இருப்பாரு. அதை நான் அவருடைய கருத்து அதாவது ஓ பன்னீர்செல்வம் 3 முறை வந்து அதிமுகவில் முதலமைச்சரா இருந்தவர். அவர் வந்து தீய சக்தின்னு திமுகவை பொது வெளியில பேசினாலே மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு திமுக சீட்டு கொடுத்தா அது வந்து நல்ல விஷயம். ஒரு ஆளை வந்துட்டு அதிமுகலேருந்து ஒரு ஆள் வந்து அவருக்கு சீட்டு கொடுத்தா தாவேகா அது மோசமான விஷயம். விமர்சனமே திமுக, அதிமுக 2 திராவிட கட்சிகளும் திமுக இருக்கிற எல்லாமே செவ்வாய் கிரகத்துல இருந்து ஆளை புடிச்சிட்டு வருவாங்க. என்ன பேசுறீங்க? செங்கோட்டையன் அதிமுக இருந்து வந்து பேசும்போது அமைதியா பத்திரிகையாளர்னு வந்துட்டு நீங்க மாற்று கட்சி தாங்க மாற்றுன்னு சொல்றாங்க. அதுல இருக்கிற ஆட்கள்லாம் வந்தா சேர்த்துக்க மாட்டாங்களா? அப்படின்னா அவங்க இனிமேல் பிறக்கிற குழந்தைங்களை தான் சேர்த்துக்கணும், இல்ல வேற கிரகத்துல இருந்து தான் எடுத்துன்னு வரணும். இதை எப்படி பூசாம உங்களால நியாயப்படுத்த முடியுது? அதாவது நீங்க எல்லா கட்சியில இருக்கிறாலையும் நீங்க ஆர்எஸ்எஸ் காரனை சேர்த்துக்குவீங்க, பிஜேபி காரனை சேர்த்துக்குவீங்க, அப்புறம் உங்களை எதிர்த்து காலம்புற பேசிட்டு இருந்த அரசியல் நடத்தவங்கள புதுச்சேரியில காலையில பாஜகவில் இருந்து சேர்ந்த ஒருத்தருக்கு சாயந்தரம் தாவேக்கால சீட்டு கொடுத்து தாவேக்கால தானங்க இருக்காரு. சீட்டு தாவேக்கால தானே கொடுத்திருக்காங்க, காலையில மாலையில இல்ல. சுவாமிநாதன் நீங்க சொல்றீங்க நான் நினைக்கிறேன்.
அவர் காலையில கட்சியில சேர்ந்தாரு, சாயந்தரம் சீட்டு கொடுத்தாரு. அத பத்தி பேசணும்னா இன்னைக்கு திமுகவை ஆட்சி நாட்டு அதிமுக ரொம்ப ரொம்ப தெளிவான விஷயம் தான் சார். ரெண்டு திமுகவை வந்து ரெண்டு திராவிட கட்சிகள்லயும் இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்க தலைவர்கள் மாறி இருக்கிறாங்க, சீட்டு வாங்கி இருக்காங்க. தவறா புரிஞ்சுக்கிறீங்க. மாற்றுனா அந்த கட்சிக்கு மாற்று. சரி, அந்த கட்சியில இருக்கிற ஆட்கள் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்றோமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது கட்சியின் கொள்கைக்கு மாற்றுங்க. திமுக அதிமுக ஊழல் பண்ணி கொள்ளை அடிக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க வந்து 30 அந்த கட்சியிலிருந்து யார் ஒருத்தர் வெளியில வந்தாலும் அவங்க ஊழல் செய்யாதவர்கள், அவங்க புனிதப்பட்டுறாங்க. சாதாரண புனிதப்பட்டுறாங்க. தாவேக்கால வந்தா புனிதமாயிடுறாங்க. அதிகாரத்திலிருந்து ஊழல் பண்ண யாராவது வந்திருக்காங்களா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க வந்து தாவேக்கால அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி காங்கிரஸ் எதுவும் சேர்த்துக்காதீங்க. நீங்க அப்புறம் அந்த கட்சிகள் மேல உங்களுக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பணம் சம்பாதித்தார்கள்னா இப்ப இன்னைக்கு இந்த தாவேக்கால வந்து அவங்க பணம் எம்எல்ஏ ஆயிட்டா அவங்க புனிதமாயிடுவாங்க. திமுக அதிமுக இருக்கிற லட்சக்கணக்கான சாமானிய தொண்டர்கள் அவங்க எல்லாம் வந்து ஊழல் பண்ணிட்டாங்களா? திமுக ஒரு 20 குடும்பம் இருக்குது. ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆளு அப்பா பதவி இல்லைன்னா பிள்ளை கொடுப்பாங்க. இதுதானே இவங்க தான் வந்து ஊழல் பண்றாங்க. அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் ஊழல் பேர் வழிகள்னு யாருமே சொல்ல முடியாதா? அதிமுகலையும் அது மாதிரிதான் சாமானியர்கள் இருக்காங்க. அவங்க வந்து வேற கட்சிக்கு வந்தா சேர்த்து கூடாதுன்னா ஊழல் பண்ண நீங்க ஊழல் சொன்ன செந்தில் பாலாஜிய நீங்க சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு தியாகின்றீங்களே மு.க. ஸ்டாலின், இது என்ன நியாயம்? நீங்க போய் கரூர்ல வந்துட்டு ஊழல் பேர் வழியின அதே போல ஓபிஎஸ் பத்தி நீங்க என்னெல்லாம் பேசியிருக்கீங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் வந்தவொன்னா தழுவிக்கிறீங்க. கருணாநிதிக்கு சீட்டு கிடைக்கல, நாளைக்கு வந்தா சீட் ரெடி அப்படிதானே? கருணாநிதினு ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்கலங்க, அன்பழகன் பையன் கிடைச்சிருச்சு. அவர் ஒரு வருத்தத்துல இருக்கு. மற்ற கட்சிகள் நடக்காததா இங்க நடக்குதுன்னு எஸ்ஆர் ராஜா வந்து அறிவாலயத்துல 100 பேரோட மறியல் பண்ணிட்டு இருக்காரு. தாம்பரத்துல எனக்கு கிடைக்கல. அவர் வந்தாருமே சேர்த்துக்குவோம். ஏன் சேர்த்து கூடாது? அவர் ஏன் சேர்த்து கூடாதுன்னு கேக்குறாரு. அது மட்டும் பாருங்க. ஏன் சேர்த்து கூடாது? அதுக்கு முன்ன வரேன். திமுக அதிமுக பேட்டர்ன்ல இருந்து நாங்க மாற்றம் தான் வர்றாங்க. அப்புறம் திமுக அதிமுக கொள்கை தான் சார் மாற்று. கொள்கை மாற்று. ஆளையே நீங்க புதுசா கொண்டாடினா எப்படி கொண்டு வர முடியும்? இவங்க சேர்த்துக்குவாங்க. அதுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லை. செங்கோட்டையன் அதிமுகவின் சாமானிய தொண்டர். அங்க நடந்த ஊழல் அதிகாரம் எதுக்குமே செங்கோட்டையன் தொடர்பு இல்ல. அது வேணாம்னு தானே சார் அந்த கட்சி விட்டு அவர் வெளில வந்திருக்காரு. ஊழலை மறுத்து தான் வந்திருக்காரு. சீரியஸா ஊழலை மறுத்து தான் வந்திருக்காரு. ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சொல்லிட்டு தான் வெளிய வந்திருக்காரு. தாவேக்கால வர்றவங்க தாவேக்கா கொள்கைகளை தலைமை ஏத்துக்கிட்டு வராங்க. அப்ப ஊழல்வாதி வந்தாங்க. அவர் சொன்னாரா ஜெயலலிதா ஊழல்வாதி விஜய் நல்லவர் சொல்லிட்டு வந்தாரா அவரு? சரி பேசுவோம். நம்ம அப்படி சொல்லல, இந்த டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது. பேசுவோம். ரவீந்திரன் துரைசாமி, இங்க மாற்று கட்சிகள்ல இருந்து வந்தாலும் இந்த கட்சிக்கு வந்துட்டா அவங்க தாவேக்கவினர், அவங்க என்னைக்கு சேர்ந்தாங்க எப்ப சேர்ந்தாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்க தாவேக்க சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் ஒரு மாற்று சக்தியா அவங்க களத்துல முன்ன நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இல்ல அவங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஆதர்ச புருஷர்களாட்டு ஐகானாட்டு சொல்லி அரசியல் பண்ணும்போது அந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை இருட்டடிப்பு செய்ய முயற்சி பண்றாரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன செங்கோட்டையன் உள்ள வராரு. செங்கோட்டையனை பொறுத்தவரை நீக்கப்பட்ட பிறகுதான் வராரு. லோகேஷ் வந்து அவரா வர்றது, லோகேஷ் வந்தது பெரிய விஷயம். செங்கோட்டையன் எடப்பாடி தள்ளி வச்ச பிறகுதான் வராரு. அதே மாதிரி தம்பி ஜீவா சொல்றது ரெட்டியார்பட்டி நாராயணன் என் நண்பர் தான். ஒரு பவர் அங்கே நெல்லை மாவட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். அவரை வந்து இடைத்தேர்தலில் நிறுத்துறாங்க, வெற்றி பெறாங்க. இப்போ எடப்பாடியோட ஜாதி அரசியலில் அவர் புறக்கணிக்கப்படுறாரு. அவரும் அவர் சார்ந்த ஜாதியும் புறக்கணிப்படும் போது அவர் ஒரு வேட்பாளர் வாய்ப்புங்கிறத இங்கே எடுக்கிறார். இப்போ இதில் வந்து விஜய்க்கு நோக்கமே எடப்பாடி லீடர்ஷிப் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சி வீக்கன் ஆயிட்டுன்னு சொல்லும்போது அதை பலகீனப்படுத்துறதுக்கு கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னார். விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் சொன்ன மாதிரி இவரும் எம்ஜிஆர் தான் வரார். இதில் மாறுபட்டு நிற்கிறது சீமான் தான். கடற்கரை அழக எம்ஜிஆர் ஜெயலலிதா இது கிடக்குது. இது கொஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதனாலும் கூட கருணாநிதிக்கும் எம்ஜிஆர் கடத்தில் ஜெயலலிதாவை கடத்தி போட்டிருக்குன்னு சொன்னார். அதை கேசி பழனிசாமி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஆமா கடத்தி தான் போட்டிருக்கு, என் அழகான கடற்கரை அது அசிங்கப்படுத்துதுன்னு அவர் சொன்னார். அடுத்து எம்ஜிஆர் பற்றி ஜாதிவாரி கணக்கெடுப்படும் போது சீமான் சொல்றாரு எம்ஜிஆர் மலையாளி மேனன், அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வண்ணார் நாவிதர் குயவர்
முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார் போன்ற பல தமிழ் சமூகங்களுக்கு சமூக அநீதி பண்ணாரு 40 வருஷம்னு சொல்றாரு. ஜெயலலிதா சொல்லும்போது வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்கிறார். ஸோ இந்த இடத்துக்குள்ள தமிழ் அடையாளங்கிறதுல மாற்றுன்னு இருக்கிறது வந்து சீமான் தான். விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அதிமுக அதிருப்தியாளர்களை இவங்க சத்யபாமா, செங்கோட்டையன், ரிட்டையர் பண்ணி எல்லா கட்சியில இருந்து வந்திருக்காங்க. எல்லா கட்சியில அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல நான் தவறுன்னு சொல்ல வரலையே. அதிமுக தான் அதிகம்னு சொல்றேன். வெளிச்சத்துக்கு தெரிஞ்சவங்க முன்னாள் எம்எல்ஏக்கள் ஸ்ரீதர், அவரு கூட வால்பாறை ஸ்ரீதர் கண்ணியமான மனிதர், நம்ம கிட்ட செய்தி தொடர்பாளர் அதிமுக வந்து பேசுவாரு. அவரு இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லும் போது அதிமுகவோட எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ ஊன்றுகோலா வச்சு எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை பண்ணக்கூடிய விஜய் இதைத்தான் செய்ய முடியும். எம்ஜிஆர் ஜெயலலிதா அடையாளங்களை அழிச்சு மருதுபாண்டியர், வேலுநாச்சியார் அடையாளங்களை கொண்டு வரக்கூடிய சீமானுக்கு அரசியல் தான் இந்த இதுல இருந்தே மாற்றான அரசியல். சரி, ஓகே. திரு இதயா, இங்க மாற்று அரசியல் அப்படின்னு ஒண்ணு முன் வச்சா அது இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் மாற்று. நீங்க ஆட்களையே புதுசா கொண்டு வாங்க அப்படின்னா செவ்வாய் கிரகத்துல இருந்தா கொண்டு வர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல கண்டிப்பா நீங்க அந்த கட்சி வந்து இப்ப ஒரு புதிய கட்சி, இப்பதான் செயல்பட ஆரம்பிச்சிருக்க கட்சி. அங்க நீங்க அனுபவஸ்தர்கள் இருக்கவே மாட்டாங்களே. நீங்க வேற கட்சியில இருந்து வராம